உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்ன தனக்குள் வைத்திருப்பேன் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அன்பு காதலி ரோஜாவை சந்திப்பது வணக்கம். ரோஜா என்பது ஒரு பாம்பு விஷம் தான் எந்த முடிச்சாது ஒரு பாட்டு
வணக்கம். இந்நாட்டில் எளிமையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து ரோஜா என்று பெயர் பெற்ற சீர சிறப்போடு வாழ்ந்தார். ஆனா தினமும் என்னுடைய காதலனை சந்திப்பது வழக்கம். என்னங்க உன்னைத்தான் பார்க்க வேண்டும் என்று போராடி வருகிறேன். நீ இல்லை என்றால் எனக்கு இரவு பகலும் கிடையாது, பகல் இரவாகவும் கிடையாது. 24 மணி நேரம் உணர்வுதான் இருக்கிறேன். ஆமா, எப்படி தெரியுமா? எப்படிங்க? கடலை திருவாத அலைகள் கிடையாது, மேகங்கள் பொழியாத மழை கிடையாது, கண்களை தொடாத இமைகள் கிடையவே கிடையாது. நீ இல்லாமல் நான் கிடையாது, நான் இல்லாமல் நீ கிடையவே கிடையாது. சத்தியமா கிடையாதுங்க.
வணக்கம். ஆமாங்க. என்ன கதை தெரியுமா? என்ன கதைங்க? ஜமீன் கோட்டையில் நடந்த உண்மையான கதை. அப்படியா? நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன். கேட்டு ஒரு பொம்பளை போலீஸ் வந்து எட்டி பாக்குற அறிவு இல்ல. ஐயோ தடி அப்போ கால பாரா பொறம்போக்கு புளியா பாரு பொறிச்சத பொறி விட்டா டாபுற டாபரா எட்டி பாக்குறாரு டேய் ஒரு பொட்ட பையன் எட்டி பாப்பியா? ஏய் சப்பா வாடி சப்பா வாடி இங்க சப்பா வாடி இங்க என்ன பிரச்சனை தொடர்பு கடத்துக்கு அந்த அச்சிங்க அடங்கற பொம்பளை குளிச்சு சொல்லி எட்டி பாக்குறான் அந்த பொம்பளை குளிச்சு பொறம்போக்கு பையன். சரி இரு பொம்பளை குளிக்கு சொல்லி எட்டி பார்த்தான் உனக்கு என்ன பிரச்சனை நீ வந்து அச்சிங்கற லேடி சரியான கண்ணாலே வீட்டு பக்கம் வந்துங்க. ஏய் லேடி சடிங்க போ இனிமே ரூமுக்கு வர மாட்டேன் போ சரி ரூமுக்கு பாத்ரூமுக்கு என் அம்மா சுருள் சுருள் அடிக்கிறாப்பா தேவையாடா இதெல்லாம் அம்மா துண்டு தாங்குது அது தொடப்பேட்டில் வந்து அடிச்சுட்டு போகுது எதுக்குடா போய் அந்த தட்டி பிரிச்சுட்டு எட்டி பார்த்து மீச பெருமா பாத்ரூம் தேய்ச்சிக்க ஒரு பிரஷ் ஆட்ட வச்சுங்க அவன் ஆளு மூக்கில் பத்து விட்டு காணிச்சிருவாங்க ஐயா வாங்க நாங்களோ ஜமீன் கோட்டையை சேர்ந்தவர்கள். சரி இதோ நிற்கிறானே இவன் ஒரு நாசக்காரன் மோசக்காரன் நயவஞ்சகன் கொடியவன் படுவாளி ஐயா பார்த்தாவே ஆத்தம் தான் வந்து பண்ணாராம் ஐயா கொடியவன் படுபாவி ஐயா எங்கள் நாட்டில் இருக்கும் மக்கள் ஒருவருமே வாழ விடவில்லை. கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற அனைத்து சம்பவங்களை நிகழ்ச்சிவனே வந்தான். அதுவும் இல்லாம நாட்டுல ஒரு ஆயாவை பார்த்தா சும்மா விட மாட்டான்றான். சும்மா போய் முந்தான பூச்சி ஐயோ அம்மா தெய்வமே நீ முன்னாடி உக்காந்துக்கிற ஏது பின்னாடி போடுறியம்மா உன் பாதுகாப்புக்கு தான் சொல்றேன் நானு. என் கப்பல்ல ஆயாவை பார்த்தா ஆகாது எங்களுக்கு ஐயா ஒருத்தருமே விட மாட்டேன்றான். சரி அதனால தான் இவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி நாட்டை விட்டு துடைத்து கொண்டு இருக்கிறோம். இப்ப அவனை நான் கொலை பண்ண போறேன், நீ வழிவிடு. ஐயா சொல்லுங்க, உங்க நாட்டு நிலை இதோட முடிவடைந்து விட்டது. கோட்டை பள்ளியில ஒண்ணு வந்து ஒண்ணு எந்தா சரி விடு. சரி சொல்லுங்க. இதற்கு பிறகு என் நாட்டின் நிலை தொடங்கி விட்டது. நான் அவரை பார்த்துக் கொள்கிறேன், நீ புறப்படலாம். ஐயா அவன் ஒரு விஷப்பாம்பு, வளர்ப்பவர்கள் காலையே கடிப்பவன் அவன். நீ நம்பாத அவனை, வானா அவனை சேர்க்காத. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ புறப்படு. சரி அப்புறம் உன் இஷ்டம். ஐயா நீங்கள் யார், எந்த நாட்டை சேர்ந்தவர், எதற்காக அவர்கள் இருவரும் உங்களை பின்தொடர்ந்து வேண்டும்? ஐயா அவர்கள் உரைத்தது அத்தனை உண்மைதான். சரி மதனபுரி நாடு மாதாண்ட ஜமீன், அந்த ஜமீன் கோட்டையிலே தளபதியாக இருந்தவன் நான். எப்படி ஆகிய அந்த ஜமீன் கோட்டை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தவன் நான். ஆகையால் எத்தனையோ கொலை கொள்ளை கற்பழிப்பு அத்தனையும் நடத்தியவன் நான் தான். இதை அறிந்த ஜமீன் கோட்டை மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த ஜமீன் கோட்டையை மண்மேடாக்கி விடுவான்னு நினைத்து எனக்கோ கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி நாட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். ஐயா இதற்கு முன்பு நீங்கள் எந்த தவறு செய்திருந்தாலும் பரவாயில்லை. சரி என் நாட்டை தஞ்சமடைந்து விட்டீர்கள், ஏதாவது ஒரு மூலம் இருந்து பிழைத்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும். மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னை நாட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். ஆனால் இந்த நாட்டை விட்டு நான் போகக்கூடாது என்றால் அந்த ஜமீன் கோட்டை நான் கைப்பற்றாமல் விட மாட்டேன். அதற்கு முன்பதாக அதோ தெரியும் அம்மனுடைய ஆலயம் சென்று வழிபட்ட பிறகு எங்கேயாவது மறைந்து கொள்ளலாம். கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறான். கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறான். மயிலையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடுதனில் வாழும் காமாட்சி அம்மா. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடுதனில் வாழும் காமாட்சி அம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி.
உன்னநல்லூர் மாரியம்மா கோயிலங்கு தேவியம்மா என்ன மனம் நிறைந்த வாழே எங்க முத்து மாரியம்மா உன்னநல்லூர் மாரியம்மா கோயிலங்கு தேவியம்மா என்ன மனம் நிறைந்த வாழே எங்க முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி தீச்சட்டி ஏந்தி உங்கள் திருமுகத்தை காணுகின்றார் மாவிளக்கு போட்டு அங்கே மனம் குளிர வேண்டுகின்றார் தீச்சட்டி ஏந்தி உங்கள் திருமுகத்தை காணுகின்றார் மாவிளக்கு போட்டு அங்கே மனம் குளிர வேண்டுகின்றார் தொட்டில் கட்டி போட்டு அங்கே குழந்தை வரம் கேட்கின்றார் தொட்டிலே குழந்தையாக கருமாறி தவகின்றாள் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி எப்படியோ அம்மனை வணங்க வேண்டும். இருந்தாலும் அகத்திலே பாதாள குகைக்குள் மறைந்து கொண்டார். நம்மை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இப்பொழுது புறப்படுகிறேன் பாதாள குகைக்கு. யாரது? நான் தான் இந்த குகைக்குள் வசிக்கும் காளி பேசுகிறேன். என்ன? இந்த குகைக்குள் வசிக்க காளி பேசுகின்றாயா? ஆமாம். என்ன தாயே? அத்துமீறி என்னுடைய குகைக்குள் நுழைந்து விட்டாய். இப்பொழுது உன்னை உயிரோடு விழுங்குகிறேன் பார். கோவிந்தா! தாயே, உன்னுடைய உத்தரவில்லாமல் இந்த குகைக்குள் நுழைந்ததினால் என்னை உயிரோடு விழப் போகின்றாயா? ஆமா. சரி, வெளியே சென்றால் எனக்கு ஆபத்து, உள்ளே இருந்தாலும் எனக்கு ஆபத்து. ஆனால் வெளியே சென்று அவருடைய கரத்தால் நாம் ஆள்வதை விட இதோ இருந்து கட்டாரியா என்னுடைய குரலை கிடைத்து ரத்தத்தால் உனக்கு நான் மகனே, நில். உன்னுடைய பக்தியை நான் மெச்சினேன். உனக்கு யாது வரம் வேணும் கேள், தடையில்லாமல் நான் கொடுக்கிறேன். தாயே, உன்னுடைய அனைத்து சக்தியிலும் ஒன்று சேர்த்து எனக்கு ஒரு மந்திர கோலாக கொடுத்தால் போதும் தாயே. என்னது? என்னுடைய அனைத்து சக்திகளையும் ஒன்று சேர்த்து ஒரு மந்திரக்கோள் வேண்டுமா? நீ கேட்கின்ற வரத்தை இப்போதே கொடுக்கிறேன், பெற்றுக்கொள். ஆனால் ஒன்று, ஆனால் என்றால் மந்திரக்கோளை பெற்றுவிட்டோம் என்ற ஆணவத்தில் ஆடக்கூடாது. கற்புள்ள பெண்களுக்கு உன்னால் பங்கம் ஏற்பட்டால் அன்றே மரணம். கற்புள்ள பெண்களுக்கு என்னால் என்றாவது ஒரு நாள் கலக்கம் ஏற்பட்டால் அன்று எனக்கு மரணம் என்று உரைத்து விட்டது அன்னை மாகாளி. சரி, மரணத்தை பிறகு எதிர்பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் நான் நினைத்தது ஒவ்வொன்று வெற்றிகரமாக முடிய வேண்டும். டேய் மாங்காண்ட மன்னா, பழிக்கு பழி, பஞ்சத்துக்கு லஞ்சம். நான் அடிப்பட்ட பாம்பு, உன்னை கடிக்காம விட மாட்டேன்டா. புறப்படுகிறேன் பாதாள குகை. நல்லாட்சி புரிந்து வருகிறேன். வள்ளுவன் மொழிக்கு வாங்கி இணங்கிய தானுபதம் செல் தொங்க வள்ளல்களை போல் வந்து வாழ்த்து வருகின்ற மன்னனின் முறை அல்லவா? ஒன்றே உலக நந்தி காட்சியில ஒருவனே தேவனுடைய சட்டப்படுத்த தீட்டிட மற்ற பல வெற்றி வீடு வாழ்க வளம் தமிழே. என் நாட்டு மக்கள் அனைவர்களுக்குமே நாயரங்க.
வெண்டைக்கா இல்லப்பா கொத்தரக்கா கொத்தரக்கா. யாரா அவன் மன்னருக்கு மாலை போடுறான் ஏய் வரமாடா. என்னடா பெரும்பட்ட பெரியவர்களே, உங்க ஊர்ல நான் வாட்டு உறுப்பினர் நிக்க போறேன். பொது நிலையத்துக்குள்ள எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு போறோம். ஏய் என்னங்க ஐயா? மாலை யாரு கட்டாதீங்க மன்னராகிய உங்களுக்கு. எனக்கு ஆமாங்க. எங்க போட்டீங்க நாங்களே போட்டுக்கணும். நான் எடுத்தாதீங்க இதுக்கு ஐயா, உங்களுக்கு தான் மாலை எடுத்துன்னு வந்தேன். வர வழியில எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் உன்ன மாதிரி நாட்டு மன்னர்களா மாலை எடுத்தா குண்டு வச்சு தூக்குறாங்க. ஏய் மாலையிலடா குண்டு வைக்கிறாங்க வச்சிடறாங்களே, அந்த குண்டு கூட இங்க எங்க வைக்க மாட்டாங்க. திங்கி திங்கின்னு தொங்குது பாரு முண்டு. அங்க வச்சுட்டு போடுறாங்க குண்டு. எப்பா நான் இந்த உன மாலை எடுத்துன்னு வந்து போட்டா மெயின் பாயிண்ட்ல போய் நிக்குது. நிக்கடா அந்த மொண்டுல இருக்கிற குண்டு வச்சு பேர் பார்த்து முடிச்சுனா நாட்டை யாரு காப்பி ஆத்தணும்? ஏய் யார் காப்பாற்றுவதே அதனால தான் நாங்க செட் பண்ணி பாத்துக்கோம். ஏய் செக் பண்ணி பார்த்தேன் டேய் மலை போடுறா போட்டுறேன்டா மாமன்னர் வாங்கி ஐயோ பலால் நச்சு கூட போற போடா. என்னடா என்ன இப்படி சேவையா போட்டாங்க சேவையா டக்கிட்டீங்கடா? சேனா கண்டல ரவகி நின்னுக்கறோம் அவருக்கு ஒரு நாட்டோட மாமா மன்னர் மாமா மன்னரா அவரு அவருக்கு போய் மாலை அப்படி போடுறாரு. ஏய். ஏய் போடா, உங்களுக்கு ஒரு மாலை போட தேவை. போடா சாமா வாய் தரேன். ஐயோ ஆள் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நம்ம. எப்பா உள்ள உட்காந்து வாட்டு போறதுல பீடி வச்சுக்கிட்டு நல்லா தானே இஸ்து நின்ற. எப்பா ஆமாண்டா அத்தனை அம்மா வந்து உன்னை எப்படி எடுத்து போட்டான்? ஹெலிகாப்டர்ல வந்திருப்பானா எப்பா சோறு போட்ட வீட்டுல உனக்கு சின்ன இலைய வச்சாங்கட்டு விரல விட்டு கீசிட்டு பெரிய இலை வாங்கி போட்டுக்கினியப்பா. இன்னைக்கு உனக்கு இலை போடுற நாள் வந்துக்குதா? எப்பா பயம் பாங்க எப்படி இது ஐயா முந்தி முந்தி விநாயகரே, ஐயா முந்தி முந்தி விநாயகரே, முக்கண்ண தன்ன கண்ணே, கணபதியை முன் வருவாய், அந்த வேலனுக்கு முன் பிறந்த விநாயகரை முன் வருவாய். நீ போடா அது போடி அப்பா நீ போடா அது போடி அப்பா நீ பொட்டி சாவி எங்க அப்பா பொட்டி சாவி அடி பூதேரி செங்கரும்பே, எம்மா பூதேரி செங்கரும்பே, இவனை புகழ பார்த்த கண்டிரும்பே. ஒப்பந்தா பிறந்திருந்தா ஒரு புள்ள ஒண்ணு பெற்றிருப்பா. ராஜாவுக்கு ராசா போன பல்ல புள்ள பக்கமால இல்லையே, ஒரு புள்ள பக்க இவன் என்ன வச்சா ஏது வச்சா இவன் என்ன வச்சா ஏது வச்சா அந்த மெதுவுல போட்ட சாம்பார் தூண்டு கொண்டா பின்னால பேணி வச்சா இவன் பேணி வச்சா பையன் சாவ கண்ணே. செட்டு கிண்டி போச்சுடா ஏன்டா வேகமா அடிக்கிறேன்? சுபாஜயம் இன்னும் யார் பேரை சொல்ல வேண்டும் என்றால் முத்தாளம்மன் நாடக மன்றத்தில் மன்னர் வேற்றம் ஏற்று நடிக்கக்கூடிய குப்பன் அதாவது பிடி ராயப்பன் அவர்கள் செத்து சிவலோகம் போறார். பெட்டிக்காரும் மிருதங்காரும் ஆளுக்கு 50 பைசா குத்து கொண்டாடுறாங்க. சுபோஜயம் ராஜா தினந்தோறும் கோயகரி துண்ணியாப்பா, இந்த ஊர்ல உனக்கு கோயகரி போல நீ செத்து போட்டியாடா. அப்பா
நீ பஸ்ல சீட்டு கூட உக்கார மாட்டே அப்பா. ஏன்டா அவன் நின்னுக்கிட்டே போய் தூக்க கழகத்துல பொம்பளை மேல இது விட்டு வந்து வருவான். அதை பார்த்து நாங்க சிச்சி கிடப்பே. இனிமேல் யார பார்த்து எப்பா பாண்டிச்சேரியில நாடகம் வச்சா உனக்கு குஜாலமா போடுமே. ஏன்டா அவன் பையில இருக்கிற துணிலாம் வரி என் பையில நுந்திட்டு வெறும் காலி பையத்துக்காருவான். ஏன்னா அங்கதான் விலை கம்மியா விற்கிறது. அது ஒரு கண்ணாடி பாட்டில் வாங்கினா கலகலன்னு சவுண்டு வரும்ட்டு பிளாஸ்டிக் பாட்டில் இன்னும் சாவல. இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல. ஏ குஞ்சித பாதா தம்பி கொரோனா. டேய் சூடா பிரசாதம் தராங்க வந்து வாங்கிட்டு போடா. மன்னாரு மன்னாரு மக்கியமா உள்ள மன்னாரு மச்சான் என்ன சொன்னாரு. ஆத்தங்கர ஓரமா அவங்க அக்கால பிடிக்க சொன்னாரு. பருப்பே நான் ஒரு பயமை சொல்லின்னு வரட்டா. ஆரணி காடு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால ஒரு பொதா இருக்குது. என்ன எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொதார் தான் காடு. ஆரணி காடு கிளம்பாத ஊர் ரோடு கிளம்பூர் ரோடு. என்ன அடிக்கிறவன் பாடு என்ன அடிக்கிற உங்க அம்மா சிலுக்குடா. சிலுக்கா என்ன கூட நல்லா சொல்லிட்டானே. என்ன அடிக்கிறவன் அவங்க அம்மா பாபிலோனாடா. பார்த்தா நாங்க அந்த காலத்து ராசிக்கிறா. போடு போடு சொல்லுங்கள் ஏ சாமான். சரியான பூனை காசலியா நீ. இப்ப சூத்து மேலாச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அடிச்சு போட்டாங்கன்னு காட்டினா கை மேல அச்சா கையை காட்டலாம். சூத்து மேல அச்சா சூத்து எதுவுமே காட்டலாம். யாரு செத்துட்டாங்க ஆயுதங்க நீங்க ரெண்டு பேரும்? நீ தான் வேற. எப்பா நீ ஒண்ணு சாவுல. ஆனா முடியாது உங்களால சாகடிக்க. எங்களால முடியல. எமனையே ஏமாத்திட்டு சுத்திங்க நடக்கிறேன். அதுக்குதான் நான் எப்படி நடக்கிறேனோ அது மாதிரி நடந்து காட்டின்னு வரேன். நாட்டு மக்கள் யாருன்னா கேட்டாங்க. சரி விடுங்க வா. ஏன்டா கால தாமதம் என்று கதைகளை எல்லாம் சொல்லி மனதை சந்தோஷப்படுத்தி விட்டீர்கள். உங்கள் இருவருடைய திறமையை நான் பாராட்டுகிறேன். பாராட்டுகிறேன். ஓ பாராட்டு. ஐயா நீங்க ஒரு நாட்டோட மாமன்னர் மன்னன். உன் சௌகரியத்துக்கு எதை ஒண்ணா செய்யலாம். செய்யலாம். நீ ஆட்டுவியோ ஆட்டாத புடியோ அது உன் சௌகரியம். என்னத்துல ஆகாது போயிடுவா. வாய்ப்புல புடிச்சு மாறுவோம். ஏய் பதப்பட வேண்டி. டேய் இவ்ளோ பேசினீங்களே துணி மாத்தி போடுறீங்க. என்ன பாத்தியாடா? துணி மாத்தி போடுறீங்கடா. இதின் பேர் வந்துங்கறாங்க. வெளிய வரது ஒரு டீசன்ட்டா வர மாட்டேங்க. கேமரா வேற ஏத்துங்கறீங்க பாருங்க. உங்க பாரு கேமரா எல்லாம் மூஞ்சி வருது. இது மாத்தியா போட்டுக்கறாங்க. அக்கா வந்துங்க. ஏய் எப்படி இது? ஊராரம் எங்க வந்து தேவடியா பையன் நீங்க கேக்குறான் நாமும். அவனை புடிச்சிக்கிட்டு புடுங்க இங்க போடுங்கறான். என்ன அது புடுங்கத்துக்கு? இந்த நெமின் கோட்டையிலே கோட்டையிலே கோட்டை கோட்டை நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்றால் மன்னனை சேர்ந்ததாகும், மன்னருக்கு ஒரு குறை என்றால் நாட்டு மக்களை சேர்ந்ததாகும் வாழ்ந்திருந்தோம். நம் இடத்திலே பணம், பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் எவ்வளவோ. என்ன அடிச்சது கதையை சொல்லிக்கிறேன். சுபோஜயம். ஏய் தூக்கி போய் வச்சிருந்தா ஒரு